கூடலாம் ஓப்பன் ஆகிருக்கும். குழந்தைங்களுக்கு என்ன லஞ்ச் பாக்ஸு பேக் பண்ணுறதுன்னு தெரியலன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுடு சாப்பாட்டில் இந்த தொக்கு கொஞ்சமாக போட்டு பெசரி சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 1 வாரம் 2 வாரம் வச்சுருந்தீங்கனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இது செய்யறதுக்காக கடாயில் கொஞ்சமாக கடுகு, கொத்தமல்லி, வெந்தயம் 3யும் பொன்னிறமாக வர வர நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நமக்கு வறுபடும் போது வெந்தயம் மட்டும்தான் பொன்னிறமாகிற கலர் தெரியும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். அதே மாதிரி கொத்தமல்லியுமே நல்லா பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை அப்படியே இன்னொரு தட்டில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்தி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது ஊறுற டைம்லேயே கருவேப்பிலையை நல்லா கழுகிட்டு ஃபேன் காற்றுலையே காய வச்சு அதையும் உருகி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கருவேப்பிலை அப்படியே இருக்கட்டும். அந்த நம்ம வறுத்த கடாயிலேயே இந்த புளியும் சேர்த்திட்டு கொஞ்சம் கொழகொழப்பாக இருக்கிற ஸ்டேஜில் இறக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருவி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக வாசம் வர்ற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம அப்படியே இறக்கிடலாம். இறக்கிட்டு இப்போ ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த கடுகு, வெந்தயம் அதை சேர்த்திட்டு கொஞ்சமாக தருன்னு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற புளியும் சேர்த்திட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கிரைண்ட் பண்ணணும்னு இல்லை, ஒன்றும் பாதியமாக இருந்தாலும் போதும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா ரிஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் வாசம் இல்லாத ஆயிலாக இருக்கணும். சேர்த்திட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரியே அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக இருக்கணும் அப்படின்னு இல்லை, ஓரளவுக்கு அரைப்பட்டிருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வறுத்த கடாயிலேயே நல்லா கழுகிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நல்லெண்ணெய் சேர்த்திக்கணும். எண்ணெய் நல்லா சூடான உடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்திக்கலாம். வரமிளகாய் சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும். அது போடும்போது வீடியோ நான் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்கிற மிக்ஸியும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுனாலும் பரவாயில்லை. இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு தொக்கோட கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். அப்படியே ஆற விட்டுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணணும்னா நமக்கு எப்போ தேவைப்படுதோ, ஒரு நேரம் குழம்பு செய்ய முடியல அப்படின்னா இதை சுடு சாப்பாட்டில் போட்டு பெசரி சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.